ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணால் எங்கே உங்களை போஸ்டிங் போட போகிறாங்க, ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஆஃபீஸ்லாம் இருக்குது, நீங்கள் ப்ரொமோஷன்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் ஆஃபீஸில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட், எக்ஸாம்பிள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வச்சுக்கலாமா? நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் 10 பேர் இருக்காங்க. உங்கள் 10 பேருக்கும் மந்த் எண்ட் ஆனால் உங்களோட சேலரி வந்துட்டு கிரெடிட் ஆகணும். ஓகேங்களா? உங்கள் சேலரி எப்போ கவர்மெண்ட்டில் கிரெடிட் ஆகும்னு தெரியுமா? அதாவது கடைசி ஒர்க்கிங் டே, மந்தோட கடைசி ஒர்க்கிங் டே, அதாவது 29ஆந்தேதி வெள்ளிக்கிழமை, 30ஆந்தேதி சனிக்கிழமை, 31ஆந்தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கலாம். அப்போ கடைசி ஒர்க்கிங் டே இன்றைக்கி மந்த் எண்டில் 29ஆந்தேதி அன்றைக்கே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ இதை கிரெடிட் பண்ணுறது உங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் தான். இப்போது அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஆஃபீஸில் மந்த் எண்டில், அதாவது 20ஆந்தேதிக்கு மேலே உங்கள் ஆஃபீஸில் உள்ள 10 பேருக்கும் சேலரி பில்லை போட்டு அந்த சேலரி பில்லை எடுத்து கொண்டு போய் நீங்கள் அந்த உங்களுக்கு எந்த ட்ரெஷரி ஒதுக்கியிருக்காங்களோ அந்த ட்ரெஷரியில் கொடுக்கணும். அந்த ட்ரெஷரியில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் இருப்பாங்க, சூப்பர்டென்ட் இருப்பாங்க, ஏடிஓ இருக்கலாம், டிஓ இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே ப்ராசஸ் பண்ணுற ஆட்கள். ஓகேவா? அங்கே ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் உங்கள் பில்லை வாங்கி ஆடிட் பண்ணுவார். ஆடிட்னால் நீங்கள் சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவர் வந்துட்டு நீங்கள் போட்டிருக்க பில் கரெக்டு தானா, 10 பேருக்கு உண்டான சேல்ரி கரெக்டு தானா அப்படின்னு செக் பண்ணுவார். ஓகேங்களா? அவர் ஃபஸ்ட் லெவல் பாஸ் பண்ணி அதை அசிஸ்டண்ட்டு கொடுப்பாரு, அவர் சூப்பர்டென்ட் கொடுப்பாரு. ஸோ சூப்பர்டென்ட் அதை நெக்ஸ்ட் லெவல் பாஸ் பண்ணி ஏடிஓக்கோ இல்லை டிஓக்கோ கொடுப்பாங்க. டிஓ அதை ஃபைனல் அப்ரூவல் பண்ணி உங்கள் பில்லை வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள எல்லா இடத்துலையுமே ட்ரெஷரி இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான சேலரியை ஆடிட் பண்ணி அதை அவங்களுக்கு கிரெடிட் பண்ணுறவங்க ட்ரெஷரி தான். இது போக உங்களுக்கு இன்னும் நிறையா ஒர்க் இருக்குது. அதாவது இவங்க வெறும் ட்ரெஷரி மட்டும் கிடையாது, ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸும் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க, ட்ரெஷரி இவங்களுக்கான சேலரியை கொடுக்குறதும் இவங்க தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக, மற்றவங்களாம் சம்பளம் வாங்குறதுக்காக வேலை செய்வாங்க, ட்ரெஷரியில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் சம்பளம் கொடுக்கறதுக்காக வேலை செய்வீங்க. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் உங்களோட ஃபங்க்ஷன். சிம்பிளாக இவ்வளோ தான் உங்களோட ஃபங்க்ஷன். அப்போ நீங்கள் ட்ரெஷரியில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 விதமான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. எய்தர் நீங்கள் ஒரு ட்ரெஷரியில் ஆடிட் ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆர்ஜேடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் ஒர்க், அதாவது ஃபைல் ஒர்க் இருக்கலாம். ஓகேங்களா? 2 தான், சிம்பிளாக இவ்வளோ தான். ஓகேங்களா? இப்போது தமிழ்நாட்டில் ட்ரெஷரியில் என்னென்ன ஆஃபீஸ்லாம் இருக்குது, அதில் எங்கெல்லாம் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரெஷரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சைதாப்பேட்டில் பேராசிரியர் டாக்டர் அன்பழகன் மாளிகைன்னு ஒரு இடம் இருக்குது. அது ஒரு இன்டகிரேட்டட் பில்டிங்கு. அங்கே தான் இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. சிடிஏன்னு சொல்லுவாங்க. சிடிஏனா கமிஷனரேட் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு. சில டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டர் ஹெட்டாக இருப்பாங்க, ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கமிஷனர் தான் ஹெட். ஓகேங்களா? அப்போ கமிஷனரேட் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு, அதுதான் உங்களோட ஹெட் ஆஃபீஸ். அங்கே நிறைய விங் இருக்குது. ஒரு ஏடி அட்மின் இருப்பாங்க, இல்லை ஏடிஇ டீம் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 6 விங் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை சிடிஏல போட்டாங்கன்னா நீங்கள் ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிளாக வச்சுக்கோங்க. அங்கே உங்களுக்கு பேப்பர் ஒர்க் தான் இருக்கும், அங்கே உங்களுக்கு ஆடிட் ஒர்க்கு இருக்காது. ஓகேங்களா? அப்போது ஆடிட் ஒர்க் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி, தமிழ்நாடு மொத்தமாக 38 டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி இருக்குது, 244 சப் ட்ரெஷரி இருக்குது. அது போக பிஏஓன்னு சொல்லுவாங்க. பிஏஓனா பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ், சப் பிஏஓன்னு சொல்லுவாங்க, சப் பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ். ஓகேவா? இது ஒரு 10 இருக்குது. இது போக இன்னும் 2 ஆஃபீஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் பே ஆஃபீஸ், அதுவும் சென்னையில் தான் இருக்குது. அந்த ஆஃபீஸில் போட்டால் சென்னை அதே ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த பில்டிங்கில் தான் அந்த ஆஃபீஸும் இருக்கும். இன்னொன்று அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் ஆஃப் ஸ்டாம்ப்ஸு, இந்த ஆஃபீஸும் சென்னையில் தான் இருக்குது. இதுவும் அதே சேம் சைதாப்பேட்டில் தான் இருக்குது. இந்த ஆஃபீஸ்லலாம் உங்களுக்கு போட்டாங்கன்னா நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது சென்னையில். இதில் உங்களை சென்னையில் வந்துட்டு போடுவாங்களா இல்லை ஓன் டிஸ்ட்ரிக்ட் போடுவாங்களாங்கிறத இப்போது உங்களால் கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் குரூப் 4 ஜாயின் பண்ணும்போது மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் சென்னை 1 யூனிட்னு சொல்கிற சென்னையில் தான் போட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா குரூப் 2 அண்ட் 2Aல மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் தான் போனாங்க.
கம்மியான மெம்பர்ஸ் தான் சென்னை யூனிட் போனாங்க. ஸோ இப்போ எப்படி நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் அதை கெஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்காது உங்களோட லக்கு தான். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இவ்வளோ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, இதில் ஏதோ ஒரு ஆஃபீஸில் தான் நீங்கள் பணியமர்த்தப்பட போகிறீங்க. ஓகேங்களா? அப்போது பயந்துக்கிறதுக்கெலாம் எதுவும் கிடையாது. ஆடிட் ஒர்க் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க. IFHRMS, அதாவது இன்டகிரேட்டட் ஃபினான்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரில் தான் எல்லாருமே ஒர்க் பண்ண போகிறீங்க. அதனால் பயந்துக்கிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போய்ட்டு ஒர்க் பண்ணலாம். அந்தளவுக்கு தான் இருக்கும். சனி ஞாயிறு கண்டிப்பாக லீவு தான் இருக்கும். சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் சனிக்கிழமை ஆஃபீஸ் வைக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி சனி ஞாயிறு ஆஃபீஸ்லாம் கிடையவே கிடையாது. மார்னிங் 10 to ஈவினிங் ஒரு 6 வரைக்கும் தான் ஆஃபீஸ் இருக்க போகுது. பெண்கள் எல்லாருக்குமே ஏற்ற டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ப்ரொமோஷன் ஆகிற எத்தனை வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் ப்ரொமோஷன் என்னவா ஆகும் அப்படின்னு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு சார்ட் மாதிரி கூட உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் அந்த ப்ரொமோஷன் ஹைரார்கி டேபிள். நீங்கள் வந்துட்டு இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக டைப்பிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க. ஒரு குரூப் 4 போகிறீங்கன்னா அதுக்கப்புறமா அசிஸ்டண்ட்டாக மாறுவீங்க. அசிஸ்டண்ட் அதாவது அக்கௌண்டன்ட்னு சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில். அக்கௌண்டண்ட்டுக்கு அப்புறமா சூப்பர்னண்ட்டு இல்லைனா சப் ட்ரெஷரி ஆஃபீஸர். ஓகேவா? ஒரு சப் ட்ரெஷரி இருக்குன்னா அதோட சப் ட்ரெஷரி ஆஃபீஸர் ஆர் அசிஸ்டன்ட் சப் ட்ரெஷரி ஆஃபீஸர். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா சீனியர் சூப்பர்னு சொல்லுவாங்க. முதுநிலை கண்காணிப்பாளர் அல்லது ATO, அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ATO, அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர். இதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ட்ரெஷரி ஆஃபீஸர். ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா TO அப்படிங்கிறது ட்ரெஷரி ஆஃபீஸர், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர். இது போக இதில் வந்துட்டு நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். இது எல்லாமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்லேயே இருக்குது. நீங்கள் குரூப் TNPSசிலே பார்த்துருக்கலாம். அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் சூப்பர்னல்லேருந்து அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக போகலாம். இது எப்படின்னா வேறு டிபார்ட்மெண்ட்டில், அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு AO இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு. அவங்க ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். ஸோ அப்படி போகலாம். அதுக்கடுத்தது அந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்லேருந்து அதில் ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அதில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறமா ஜாயின்ட் டைரக்டர், அதுக்கப்புறமா அடிஷ்னல் டைரக்டர், அது வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் யார் பார்த்திங்கன்னா கமிஷனர். ஒரு கமிஷனர் வந்துட்டு IAS உள்ள கிரேட் உள்ளவங்க தான் போடுறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான். நீங்கள் சிம்பிளாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அக்கௌண்டன்ட் ஆக போகிறீங்க. அக்கௌண்டன்ட்லேருந்து சூப்பர்னண்ட், அதுக்கப்புறமா சீனியர் சூப்பர்னண்ட், அதுக்கப்புறமா ATO இல்லை அடிஷ்னல் TO, அதுக்கப்புறமா TO. இது வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில். இவ்வளோ தான் ப்ரொமோஷனல் ஹைரார்கி. ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் பற்றின தகவல் அவ்வளோதான். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஹெட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா CTAல ஒர்க் பண்ண போகிறீங்க. அங்கே ஆஃபீஸ் ஒர்க் இருக்க போகுது. இல்லை அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடிட் ஒர்க் இருக்கும், எதர் ஃபைல் ஒர்க்கும் இருக்கும். RJD அதாவது ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். அங்கே ஆடிட் ஒர்க் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ சப் ட்ரெஷரியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடிட் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறமா PAO ஆர் சப் PAOவில் போட்டாங்கன்னா அங்கேயும் ஆடிட் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். பென்ஷன் பே ஆஃபீஸில் போட்டிங்கன்னா அங்கே ஒர்க் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டாம்ப் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அங்கேயும் ஒர்க் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது அங்கே எல்லாமே கற்றுக்கிற மாதிரியான ஒர்க்கு தான். எந்த ஒர்க்கை நினச்சும் பயப்பட தேவையில்லை. அங்கே போய் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களை டேரெக்டாக எடுத்தோடனே போயிட்டு எல்லா ஒர்க்கையும் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ட்ரெஷரி பற்றின தகவல் அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.